Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டெரகோட்டா டால் வால் ஹேங்கிங் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டால் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த டால் செய்கிறதுக்கு 4 வந்து அந்த 4வது மோல்டில் வந்து நான் இப்போது க்ளே வந்து எடுத்துக்கிறேன். எதுக்கு அந்த 4வது மோல்டில் எடுத்துக்கிறேன்னா, இந்த டாலுக்கு வந்து 2 கை 2 கால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சுக்க போகிறோம். அது செஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம்லாம் நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் இந்த சைஸ் தான் வந்து கரெக்டாக 4த்துக்குமே நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து நம்ம அளவு எடுத்தோம்னா ஒரு கை வந்து சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம கையில் தேய்ச்சிட்டே வரணும். அதாவது ஒரு சின்னதாக மெலிசாக ஒரு கோன் ஷேப் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ தேய்ச்சிட்டு லைட்டாக வந்து வாட்டர் தொட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து லென்த் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா தேய்க்கிறச்ச வந்து கிராக் இல்லாமல் வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பேக் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு வெடியாது, கிராக் விடவும் வந்து சான்ஸ் இருக்காது. ஸோ எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக லைட்டாக வந்து வாட்டர் தொட்டு நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 செஞ்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்று நான் செஞ்சு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு யூபின் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற யூபின்னே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்து அந்த கைக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு பீடு மாதிரி ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சவுண்ட் இருக்கிற பெல்லு இல்லைனா முத்து மாதிரி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு யூபின் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட அந்த மாதிரி பெல் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு யூபின் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு 4 இது வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். 4க்குமே வந்து மேலே ஒரு யூபின் கீழே வந்து ஒரு யூபின் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு செய்கிறச்ச வந்து ஜாயின் பண்ணுறச்ச ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டால் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 பக்கமே ஸ்லாப் வச்சுருக்கேன். ஸ்லாப் வச்சுட்டு க்ளே வந்து லைட்டாக வந்து நான் திரட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டால் வந்து எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் திக்காக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டட்டு மாதிரி வந்து கொஞ்சம் தின்னாக வந்து இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அது காதில் போட போகிறோம். இது வால் ஹேங்கிங்ன்றதுனால கொஞ்சம் திக்காகவே இருந்தாலுமே நல்லது தான் நம்மளுக்கு. உங்களுக்கு ஹெட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த சைஸுக்கு ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ மெடிசன் பாட்டிலோட அந்த கேப் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து நான் ஆயில் தடவிக்கிறேன். இதில் தடவிட்டு சுற்றி இருக்கிற எக்ஸஸ்லேயே நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து வாட்டர் தொட்டு நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு டால் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அந்த சைஸில் ஹெட்டு செஞ்சுக்கலாம். அந்த சைஸில் கை கால் எல்லாமே உடம்பு எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சைஸே வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ரவுண்ட் கட்டர் வச்சு சைடில் வந்து ஒரு லீஃப் மாதிரி நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு சி லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து அளவு வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்துகிட்டு இந்த டாலோட ஹேருக்கு வந்து அதே மாதிரி சி லைன் மாதிரியே வந்து நான் ஹேர் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இதே டால் வந்து பாய் மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கேர்ள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து கேர்ள் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு சி லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நீடில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். லைட்டாக டூத் பிக் இருந்தால் கூடயுமே நீங்கள் அதை வச்சு ட்ரா பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சி லைன் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது ஹேருக்காக நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த டாலுக்கு ஒரு பொட்டு மாதிரி நான் வச்சிடுறேன். குட்டியாக ஒரு ரவுண்டு குக்கி கட்டர் வச்சு நெக்ஸ்ட்டு நான் பெண்ணோட அந்த ரீஃபில் அந்த ஃப்ரண்ட் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வச்சு 2 கண்ணு மாதிரி ஒரு 2 ரவுண்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே நீடில் வச்சு அந்த டாலோட
நோஸு மவுத்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கண்ணு காது எது எது வேணுமோ நீங்கள் அந்த டாலுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். இப்போ நான் எல்லாமே ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 காதுக்கு வந்து நம்ம ஜிமுக்காவுக்கு வந்து நம்ம லாலிபாப் மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து 2 பக்கம் நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பீட்டில் வந்து ஒரு யூபின்னோன்னு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா வந்து ஹியரிங் மாதிரி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹெட்டுக்கு சென்டருக்கு மேலே ஒரு யூபின் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இதே மாதிரி யூபின் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த டாலோட உடம்பு எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நான் திரட்டி எடுத்துக்கிறேன். திரட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெர்ஃப்யூமோட அந்த கேப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து இந்த மாதிரி மெலிசாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே நான் இன்னொரு லைன் போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு நைஃப் மாதிரி ஒரு பிளேடு எடுத்து நான் இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டால்லாம் செய்கிறச்ச நம்மளுக்கு க்ளே வந்து கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். அதனால் நம்ம போடுற டிசைனுமே கொஞ்சம் நம்ம திக்காகவே வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் குட்டியாக இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து அழுத்தியாக வந்து நீங்கள் இம்ப்ரெஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாதிரி விவியாக இருக்கிற டிசைன் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து கலைக்கலாம் முடியாது. பண்ணாலுமே வந்து ரொம்ப வந்து நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து போட்டுருச்சே கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்த்து போடுங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்தது என்னென்ன நம்ம செய்ய போகிறோம், ஜிம்முக்கா இல்லைன்னா கிராஃப்ட் என்னென்ன வந்து நம்ம பண்ண போகிறோன்றது நான் வந்து அப்போ தான் நிறைய வந்து நான் போடுறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த விவியாக போட்ட இடத்துல வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி பெண்ணோட ஃப்ரண்ட் சைடு வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதே பெண்ணோட இது வச்சு நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. போடுறச்ச கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாகவே நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். நீடில் எடுத்துகிட்டு சென்டரில் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து சும்மா அந்த நீடில் வச்சு ஒரு லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த சென்டர் கேப்பில் லைன் போடலைன்னா கூடயுமே பரவாயில்ல. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து நிறைய டிசைன் வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ரொம்ப கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் கலர் செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டால்ன்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய டிசைனே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோட கால் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா யூபின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அந்த டாலோட கால் வந்து எட்ஜில் வந்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் டூல் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறது வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு அதே மாதிரி நான் கையுமே அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த செட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஹெட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பார்ட்டுமே தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறச்ச கரெக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட் டூல் ஏதாச்சும் வச்சு
ஹெல்ப்புக்கு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டால் வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். டால் செய்கிறச்ச கொஞ்சம் பொறுமையாகவே வந்து செய்யுங்க. இது ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த டால் வந்து ஃபுல்லாக இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். நம்மளோட க்யூட்டான டால் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஃபைனலாக வந்திருக்கு. பெயிண்டிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.